சிறுநீரக கற்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இந்த கோடை காலத்தில் அதிகமாக இருக்கா? இந்த டவுட் நிறைய பேருக்கு. முக்கியமாக இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, ஏற்கனவே எனக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குங்க. அதாவது எனக்கு சுருக்கம் இருக்குது. சிறுநீரகங்களில் சுருக்கம் இருந்தாலோ இல்லை சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருந்தாலோ ரீனல் கால்குலை, அதாவது இந்த சிறுநீரக கற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு வந்து சிறுநீரக சுருக்கம் இருக்குது, இதை சரி செய்யறதுக்கு என்ன வழிமுறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் இதற்கான உணவு முறைகள் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவும் முக்கியமாக எல்லாமே நம்ம தினமும் வேக வைத்து அப்படியே நம்ம ஒரு பவுலில் வச்சு சாப்பிடும்பொழுதும் நமக்கு சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இதன் மூலியமாக தடுத்து கொள்ளலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரக கற்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இந்த கோடை காலத்தில் அதிகமாக இருக்கா? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். முக்கியமாக இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, ஏற்கனவே எனக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குங்க. அதாவது எனக்கு சுருக்கம் இருக்குது. சிறுநீரகங்களில் சுருக்கம் இருந்தாலோ இல்லை சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருந்தாலோ ரீனல் கால்குலை, அதாவது இந்த சிறுநீரக கற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போது ஏற்கனவே எனக்கு சிறுநீரக கற்கள் வந்து ஒரு முறையோ 2 முறையோ நான் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும், இல்லை எனக்கு வந்து சிறுநீரக சுருக்கம் இருக்குது, இதை சரி செய்யறதுக்கு என்ன வழிமுறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் இதற்கான உணவு முறைகள் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவும் முக்கியமாக சிறுநீரக கற்கள் இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் என்னென்னு முதல்ல நான் சொல்கிறேன். இதுக்கு பேசிக்காக கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கும்போது கால்சியம் நிறைய இருக்குன்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், கீரை வகைகள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம். அதனோட சேர்ந்து பார்த்தோம்னா இந்த ஹோல் கிரெயின்ஸ், முழு தானிய வகைகளை நம்ம, அது பெரிய இந்த கடலை வகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தவிர்த்துட்டு வரும்பொழுது நமக்கு திரும்பவும் நமக்கு இந்த ரீனல் ஸ்டோன் அப்படின்றது வராமல் இருக்கும். ரீனல் கால்குலஸ்ன்றது வராமல் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ரீனல் கால்குலை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். சிறுநீரகங்களில் இந்த கற்கள் நமக்கு உள்ள கார்டெக்ஸில் இருக்கா, இல்லை மெடுலாவில் இருக்கா, இல்லை யுரித்ராவில், பிளாடரில் இருக்கா, இந்த மாதிரியான நமக்கு எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு சைஸை பொறுத்து நம்ம அதற்கான சிகிச்சை முறைகள், உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அப்படி நம்ம உணவு முறைகளில் என்ன தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அடிக்கடி நம்ம உணவில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் சிறுநீரகங்களுக்கு நல்லது. திரும்பவும் கற்கள் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிற சில உணவு முறைகளும் இருக்குது. அதுவும் நம்ம பார்க்கலாம். தினமும் காலையில் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக, அதுவும் கஃபைன் வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம ரத்தத்தில் என்ன ஆகுதுன்னா கற்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற நபராக இருந்தாலும் சரி, ஸ்மோக்கிங் எடுக்கக்கூடிய நபர்கள், ஸோ புகைப்பழக்கம் இருந்தாலும் நமக்கு சிறுநீரகங்களில் திரும்ப திரும்ப கற்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான எண்ணெய், கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்பொழுது இதுவும் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், செயற்கை நிறமூட்டிகள் இருக்கக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக நம்ம தவிர்க்க வேண்டும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய செயற்கை நிறமூட்டிகள், கலர் கலராக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடும்போது சிறுநீரகங்கள் அது வந்து உணவில் இருந்து பிரித்து அதை கழிவாக வெளியேற்றுவதற்கு அதிகமான ஒரு கஷ்டப்பட வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, மைதா நிறைய இருக்கக்கூடிய, இனிப்பு சுவை நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இதை எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரும்பொழுது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரக பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இதை தாண்டி நம்ம காய்கறிகளில் என்னென்ன சாப்பிட்லாம்? சௌ ரொம்ப முக்கியம். வெள்ளை முள்ளங்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம உணவில் அதிகமாகவோ இல்லை பச்சையாக நம்ம வந்து சாறு எடுத்து நம்ம பருகும் பொழுதோ நமக்கு சிறுநீரகங்களில் கற்கள் இருக்கிற பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முக்கியமாக வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய
காய்கறிகள், சுரைக்காய் ரொம்ப முக்கியம், வெள்ளை பூசணி ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே நம்ம தினமும் வேக வைத்து அப்படியே நம்ம ஒரு பவுலில் வச்சு சாப்பிடும்பொழுதும் நமக்கு சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இதன் மூலியமாக தடுத்து கொள்ளலாம். இல்லை ஏற்கனவே எனக்கு கற்கள் இருக்குனாலும் இந்த மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணும்பொழுது கற்கள் வெளியேறுவதற்கு, அது யூரின் போகும்போதே வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இதற்கு நம்ம மூலிகை சார்ந்து என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது காலையிலே நான் சொன்ன மாதிரி இந்த காய்கறிகள் நம்ம பயன்படுத்திட்டு இது மருந்து ரீதியாக இதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த மூலிகைகள் எல்லாமே நமக்கு சிறுநீரகத்துக்கு நல்லது. சிறுநீரக கற்கள் இருக்கும்பொழுது இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். அப்படின்னு என்னென்ன மூலிகைன்றதை பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா சீரகம். சீரகம் குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. நம்ம உடல்ல எங்கேயாவது கட்டிகள் இருந்தாலோ கற்கள் இருந்தாலோ அதை கரைத்து வெளியேற்றுவதற்கு சீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம பயன்படுத்திகிட்டே வரணும். உணவில் நிறைய சீரகம் சேர்த்தோ இல்லை சீரக பொடியோ இல்லை சீரகம் தண்ணீரில் போட்டு நம்ம குடிக்கும்பொழுது நம்ம சிறுநீரக பிரச்சனைகளில் இருந்து, அதாவது கற்கள் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். அடுத்ததாக இந்த சில மூலிகை, அதாவது முக்கியமாக இந்த 3 மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இருக்கும். என்னன்னா வெட்டிவேர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வெட்டிவேர் பொடியாகவும் கிடைக்கும், இல்லை வாங்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெட்டிவேர் சொல்லும்பொழுது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. சிறுநீரகங்களில் கற்கள் இருக்கும்பொழுது அதை வெளியேற்றுவதற்கு நமக்கு வெட்டிவேர் பயன்படுது. ஸோ இது முதல்ல நம்ம வெட்டிவேரை எடுத்துக்கணும். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா நன்னாரி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நன்னாரி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தாவரத்தோட வேர் பகுதியை நம்ம சொல்கிறோம். இதை தான் பதப்படுத்தி நமக்கு கடைகளில் இருக்கும். இதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வெட்டிவேர், நன்னாரி இது ரெண்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதனோட இன்னும் முக்கியமான ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா தேற்றான் கொட்டை. இந்த 3 மூலிகை, தேற்றான் கொட்டை நமக்கே தெரியும், சிறுநீரகங்கள், அதாவது சிறுநீரகம் சுருங்கி இருந்தாலும் சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நமக்கு ஒரு சிறுநீரக பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு, அது சிறுநீரகங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த 3 மூலிகைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொடியை நம்ம கஷாயம் மாதிரி பயன்படுத்தணும். ஸோ தினமுமே காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடிகளை 3த்தையுமே சம அளவு கலந்து வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது, தினமும் ஒரு வேளை குடித்தா கூட போதும். காலை வேளையில் இதை குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். சிறுநீரக சுருக்கம் நமக்கு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சிறுநீரக கற்கள் இருக்குன்னா அது வெளியேறுவதற்கு இது பயன்படுது. பொதுவாகவே சிறுநீரக பிரச்சனை இருக்குன்னா நம்ம உடலில் பிளட் ப்ரெஷர், பிபி அதிகமாகுது. ஸோ பிபி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிபி நம்ம உடலில் அதிகமாகும்போது சிறுநீரக பிரச்சனை வர வர என்ன ஆகுதுன்னா நமக்கு நிறைய பாதிப்புகள் நம்ம உடலில் ஏற்படுது. அப்போது பிபியை கண்ட்ரோல் பண்ணுற மருந்துகளும் மூலிகைகளும் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த 3 மூலிகைகளும் நம்ம கஷாயம் மாதிரி பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக கற்களானது வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிகமான கொழுப்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளும் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கொழுப்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் என்ன செய்யும்னா சிறுநீரக கற்களை சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுக்கோ புதியதாக கற்கள் உருவாவதற்கோ வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அதை தவிர்க்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா முள்ளங்கி கீரை இருக்குல்ல, முள்ளங்கி மேலே நமக்கு கீரைகள் இருக்கும். அந்த கீரையை சாறாக நம்ம பயன்படுத்தணும். எப்படின்னா தினமும் காலையில் ஒன்று முள்ளங்கி சாறு குடிக்கலாம், முள்ளங்கி கீரையை நம்ம பயன்படுத்தலாம். முள்ளங்கி கீரையை மிக்சியில் நல்லா அரைச்சி வடிகட்டிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம சீரக பொடி சேர்த்து காலையில் குடிக்கணும். இது ஒரு 5 நாள் நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட கேப் விட்டுட்டு திரும்ப ஒரு 10 நாள் கழித்து திரும்ப ஒரு 5 நாள். இந்த முள்ளங்கி கீரை அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட் டயூரிட்டிக், அதாவது சிறுநீர் பெருக்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிறுநீரகங்களில் கற்கள் இருக்கும்போது சிறுநீரகம் சுருங்கி இருந்தது அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ உணவு முறையில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணும், சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணுன்றதை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தாலோ சிறுநீரக கற்கள் இருந்தாலோ மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.